தனியாய் இருக்க விடவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்ம சொல்லுகிற சிலருடைய வார்த்தை, நான் தனியான, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு என்ன பண்றோம், சில வேலை சொல்லுகிறோம். ஆனால் இங்க இயேசு சொல்லுகிறதான வார்த்தையை பாருங்கள். நான் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடினால் அவர் என்னை தனியா விடுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மனிதன் தேவனோடு இருக்க, மனிதன் தேவனோடு, தேவன் மனிதனோடு இருக்க ஒரு காரியம் வேண்டும் என்னவென்றால், அது தேவனுக்கு பிரியமானவைகளை நாம் செய்ய வேண்டும். இயேசு சொல்லுகிறதான வார்த்தையை கவனிப்போம் என்றால், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியாய் இருக்க விடவில்லை. அல்லேலூயா. அப்ப ஒரு மனிதன் கடவுளுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது கடவுள் அந்த மனிதனோடு கூடவே இருப்பார். அவன் தனியாக இருப்பதில்லை. ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உலகத்தின் முடிவு வரைந்தோ சதா காலங்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண வரையந்தோ நம்மை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். யாரு இல்லைனாலும் இருந்தாலும் கடவுள் நம்மை மீட்டு கொண்ட தேவன் நம்ம கூடவே இருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இப்ப நம்ம தேவனோடு இருக்க வேண்டும் என்றால், அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது தேவன் நம்மோடு இருக்கிறார். நாமும் தேவனோடு, நாம் தனியா இருக்க முடியாது. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, எப்ப அவங்க கூட மட்டும் சேர்ந்து போயிடாத. சிலரோடு சேர்வதே சிலர் விரும்புவதில்லை, சிலரோடு ஐக்கியப்படுவதை விரும்புவதில்லை. ஆனால் இயேசு சொல்லுகிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால். பிரியமானதை என்ன ஒரு நாள் மட்டும் செய்யறதல்ல, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேதத்தை திறந்து வாசிப்பதல்ல, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆண்டவரை தேடுவதல்ல, எப்பொழுதும் எப்பொழுதும். தாவீது சொல்லுகிறார், எப்பொழுதும் என் தேவனை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எப்பொழுதும் அவர் நினைவாகவே இருக்கும் பொழுது நாம் தனியா இருப்பதை உணரவே முடியாது. அல்லேலூயா. அதான் அங்க இயேசு சொல்லுகிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியா இருக்க விடவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறார். ஆண்டவருடைய பிரியம்தான் என்ன? பிரியம் என்று சொன்னால் அதற்கு நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. பிரியம், அப்புறம் ஆசை, விருப்பம், அப்புறம் நிறைய, அதாவது ஒருத்தவங்களை பிடிக்கிறது, அதுதான் பிரியம். அப்ப கடவுளுடைய பிரியம் என்ன? கடவுளுடைய பிரியம் என்னன்னு தெரிஞ்சா நம்ம அவருக்கு பிரியமானதை செய்யலாமே. சில நேரத்துல பாத்தீங்கன்னா வீடுகளிலே எதை வச்சாலும் பிடிக்க மாட்டேது அவருக்கு என்ன குணமோ தான் பிடிக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே போல கடவுளுக்கு எது பிடிக்கும், அவருக்கு பிடித்ததை நாம் செய்யும் பொழுது அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க யாரோட கூட இருப்பீங்க? உங்களோடு ஒத்து போகிற, உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் செய்யறவங்க கூட தான் நீங்க இருப்பீங்க. அதே போலதான் கடவுளும் அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்களை கூடவே இருக்க விரும்புகிறார். சரி, கடவுளுக்கு என்னதான் பிடிக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவீங்களே, எங்க அப்பாவுக்கு இது பிடிக்கும், எங்க அம்மாவுக்கு இது பிடிக்கும், எங்க தம்பிக்கு பிடிக்கும், எங்க அண்ணனுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் பிரியமானது தெரிவிங்களே. அதே போல கடவுளுக்கு எது பிடிக்கும் என்று சொன்னால், கடவுள் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம்.
அல்லேலூயா. ஏன்னா 24:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம், அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பதுதான் அவருக்கு ஆசை. என் பிள்ளைங்க ராஜாவுடைய பிள்ளை ராஜாவை போலதான் என்ன பண்ணும், இருக்கணும் அப்படின்னு விரும்பாருங்கள. அரசியல்வாதி பிள்ளைங்க அரசியல்வாதியை போலதான். அப்ப கடவுள் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் என்னுடைய ஆசீர்வாதத்தினால அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டு வருகிற பொழுது அவர்கள் மோவாப் தேசத்தை வந்தார். அந்த தேசத்திற்கு ஒரு ராஜா இருந்தான், அவன் பேர் பாலாக். இப்ப அந்த அவன் பார்க்கிறான், அந்த ஜனங்கள் தேசத்தை மூடி இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பார்த்த உடனே இந்த ஜனங்களை துரத்துவது எப்படி அப்படின்னு சொல்லி திட்டமிடுகிறார். இப்ப திட்டமிட்டதோட அவங்க மக்களிலே ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறார், அவர் பிழையம். அவர்கிட்ட கூப்பிட்டு, நீங்க அந்த ஜனங்களை சபிங்க, நான் உங்களுக்கு வெகுமானம் தருகிறேன்னு சொல்றாரு. இப்ப அவர் சொல்லுகிறார், அவர் ஆள் அனுப்புறாரு, ஃபர்ஸ்ட் ஆள் அனுப்புறாரு. ஆள் அனுப்பிட்டு அவங்க கேட்கறாங்க, நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்டோம். இதே மாரி எங்களை அந்த பாலாக் ராஜா அனுப்பினாரு, நீ வந்து இஸ்ரவேல் ஜனங்களே நீங்க எங்க கூட வரணும்னு கேட்கிறாங்க. அப்போது அவர் சொல்லும், நீங்க ராத்திரி நீங்க தங்குங்க, நான் கடவுள்கிட்ட வேண்டுதல் பண்ணுகிறேன், கர்த்தர் உங்களோடு போக சொன்னா நான் போக போறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க கர்த்தர் போவானான்னு சொல்லிட்டாரு. இப்ப திரும்பி போய் என்ன பண்றாங்க, பாலாக் ராஜா கிட்ட சொல்லிட்டாரு, அவர் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றாரு, ராஜா என்ன பண்றா, அவனை விட கனவான்கள் இருப்பாங்கல்ல அவங்கள அனுப்புறாரு. அனுப்பினவனே கேட்கிறாரு, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, இதே மாதிரி ராஜா உங்களை கூப்பிட சொன்னாரு, இப்படி சொன்னா நீங்க நைட் தங்குங்க, கடவுள் போ சொன்னா நான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நைட் தங்கியிருக்காங்க. அப்ப கடவுள் சொல்லி என் கூட போ, நான் சொல்றதை மட்டும் தான் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அனுப்புனவன இவன் அந்த ராஜா கூட்டு போறாரு. இப்ப வந்து சபிக்க சொன்ன இடத்துல இவன் வாயை திறந்தவனே ஆசீர்வாதம் வருது தவிர சாபம் வரல. அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்ம ஆசீர்வாதமா இருப்பதுதான் கடவுளுக்கு விருப்பம். நம்ம தரித்திரமா வாழ்வது, ஏழ்மையா இருப்பது கடவுளுக்கு விருப்பம் இல்லை. அப்ப நம்ம இப்படி இருப்பதற்கு காரணம் என்ன, நம்ம ஏழ்மையா இருப்பதற்கு காரணம் என்ன, நம்ம கடவுளோடு இல்லாத இருக்கிறவங்க தான் கஷ்டப்படுவாங்க. கடவுளோடு சேர்ந்து ஜெபம் பண்ற வீட்டுல, துதிக்கிற வீட்டுல, ஆலயத்துக்கு வர்ற வீட்டுல நன்மைகள் குறைவே குறையாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப கர்த்தரை தேடாதவங்களுக்கு எல்லா நன்மையும் குறைவுபடும். கர்த்தரை தேடுறவங்களை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அப்ப அவருக்கு பிரியம் என்னன்னு சொன்னா, நம்மளை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. அப்பாவுக்கு என்ன ஆசை இருக்கும், நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன், என் பிள்ளைங்களாவது என்ன பண்ணணும், நல்லா இருக்கணும் அப்படிதான் நினைப்பாங்க. அதே போலதான் கடவுள் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதான் எனக்கு விருப்பம். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய பிரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது, நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் அவருக்கு பிரியம். நீங்க நம்ம எல்லாம் பெற்றோர்கள் தான், நம்ம பிள்ளை என்ன எதிர்பார்ப்போம், என் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியணும். அவன் கொடுக்கிற அப்பாவுக்கு வாங்கி கொடுக்கிற பொருளை காட்டிலும் அவருடைய வார்த்தைக்கு, ஏன்னா நான் சொல்றதை ஒண்ணு கேட்க மாட்டேன், எனக்கு இந்த இது எதுக்கு அப்படின்னு சொல்றல்ல. அப்ப அதேதான் 1 சாமுவேல் 15:22 சொல்கிறது, வழியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலே உத்தமம், கர்த்தர் கீழ்ப்படுதலே பிரியப்படுகிறார் என்று அந்த வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். அப்ப கடவுளுக்கு பிரியமானது என்ன, அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கடவுள் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை என்ன, பைபிள் தான் அவருடைய வார்த்தை. நிறைய வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. ஒரு நாளை குறித்து அவர் சொல்கிறார், இது பரிசுத்தப்பட்ட நாளை, ஓய்வு நாளை என்ன பண்ணியிருக்கிறாரா, பரிசுத்தமாக்கி இருக்கிறேன்னு சொல்கிறார். சிலர் சபை கூடுதலை விட்டு விடுவது போல் நீங்க விட்டு விடாதீங்கன்னு சொல்லுகிறார். நிறைய வார்த்தைகளை அவர் கொடுத்திருக்கிறார். அவரை நாம் கனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அவர் நம்ம பிரியமா இருப்பதே இல்லை. நீங்கள் உபாகமம் 28 முழுதும் வார்த்தைன்னு சொன்னா, அவருக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லப்படுகிறது, அவருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு என்னென்ன சாபம் வரும்னு சொல்லப்படுகிறது.
அப்ப கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். அப்ப கடவுள் நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக, அவருடைய வசனத்தை வாசிக்கவும் தியானம் செய்கிற பிள்ளைகள் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். சங்கீதம் 19 சங்கீதம் 14 வசனத்தை நீங்கள் வாசிங்கள். சங்கீதம் 19:15. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரியாயிருப்பதாக. அல்லேலூயா. அவருடைய வசனத்தை தியானிக்கிற பிள்ளைகள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கிறது வேற, தியானிக்கிறது வேற. வாசிக்கிறது எப்படி? ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் 10 அதிகாரம் சொல்லுவாங்க. தியானம் என்பது ஒரு வசனத்தை எடுத்து எதற்காக, ஏன், எப்படி, அதாவது அதை ஆராய்ச்சி செய்வது. இப்போ உதாரணம் வைத்துக்கொள்ள, இப்போ இந்த விவசாயத்துல இருந்து மண் எடுத்துட்டு போய் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இதுல என்னென்ன சத்து இருக்கு, இதுல எந்த மகசூல் செஞ்சா அதிகமான லாபங்கள் விளையும். எல்லா மண்ணுலையும் எல்லா இதுவும் விளையாது, அப்படித்தானே? எங்க ஊர் சைட்லாம் நெல்லு தான் விளையும். ஆனா இங்க கடலை, சோளம், இது மண்ணு வேற, அந்த மண்ணு வேற. ஒவ்வொரு சைட்லயும் மண் இருக்கு. அதே போல வேத வசனங்களை நம்ம ஆழ்ந்து எதை சொல்லி இருக்கிறது, உங்களுடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தல், உங்களுடைய அதிசயங்களை பார்க்கும்படிக்கு ஆண்டுடைய மகத்துவங்கள், அதிசயங்கள் இவையெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க வரும்போது ஒரு கடையில டீ குடிச்சோம். அங்க ஒரு டிவில வந்து பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து இந்த கன்வேர் பெல்ட்ல வந்து மீன் கொண்டு போறாங்க. அப்ப யோசித்தான், எவ்வளவு மீன் கடல்ல கடவுள் வச்சிருக்காரு. ஒவ்வொரு நாளும் பிடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அது ஒரு கண்டெய்னர்ல வலையை போட்டு இழுத்துட்டு போறாங்க. அது பார்த்தா 10 கணக்குல இருக்கும்போது அவ்வளவு மீன் இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, அப்ப கடவுள் அதிலே பாத்தீங்கன்னா அதை ஆராய்ச்சி பண்றவங்க இருக்கிறாங்க. எந்த இடத்துல எந்த மீன் மாட்டோம், எந்த இடத்துல எந்த இந்த நண்டு எந்த பக்கத்துல இருக்கும், இறால் எந்த பக்கம் இருக்கும், இந்த வாழை மீன், மஞ்சள் மீன், என்னென்ன மீன் எந்தெந்த சைடுல எங்கெங்க மீன் அதிகமா இருக்கணும் அவங்க அந்த வலை போடுறவங்களுக்கு தெரியும். அவங்க அறிஞ்சு வச்சிருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம். அதே போல வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்பதனாலதான் நம்ம நற்குணசாலிகளாக மாறுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப வேதத்தை நேசிக்கிறவர்களை, வேதத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறவர்களை, சங்கீதம் 1 சங்கீதம் தாவீது சொல்லுகிறார், அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் வாக்கியம். அவர் மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, கர்த்தர் யார் மேல பிரியமாய் இருக்கிறார்னா, அவருக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ. சங்கீதம் 147 14 வசனம் சொல்லி இருக்கிறது. சங்கீதம் 147:11 தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவன் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். சங்கீதம் 147:11 தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவன் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, பயம்னா என்ன? பயம்னா என்ன? பயம் என்றால் என்ன? அச்சம். அச்சம், அது வார்த்தையினுடைய அர்த்தம். பயம், அச்சம், ஃபியர் ஆங்கிலத்துல. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, நம்ம ஏதோ குறித்து மேற்கொள்ள முடியாத ஒன்றை நினைப்பதுதான். இப்ப கடவுளுக்கு பயப்படுறது பயம் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் வசனம் சொல்லு, தீமையை வெறுப்பதே கடவுளுக்கு பயப்படுற பயம். தீமையை வெறுப்பதே கடவுளுக்கு பயப்படுற பயம். கடவுளுக்கு நாம் பயப்படுறோம் என்று சொன்னால் தீமையானதை வெறுக்கணும். கடவுளுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதுதான் கடவுளுக்கு பயப்படுற
பயம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் தமக்கு பயப்படுகிற, பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவன் மேல் அவன் பிரியமாய் இருக்கிறார். அதாவது கடவுளுடைய உதவியை தேடுகிற பிள்ளைகள் மேல், ஆண்டவரே என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, ஆனால் உம்மால எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவரை முன்வைத்து தங்கள் வாழ்க்கை பயணத்தை செய்கிற பிள்ளைகள் மேல் கடவுள் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று தாவீது சொல்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதும் பயந்து இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எப்பொழுதும் பயப்பட வேண்டும். யார் பார்த்தாலும் பார்க்கலனாலும் நம்மை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பயம் இருக்க வேண்டும். நம்ம எப்ப பயப்பட மாட்டோம்? எப்போ பயப்பட மாட்டோம்? யாராவது கூட இருந்தா என்ன பண்ண மாட்டோம்? பயப்பட மாட்டோம். யாரும் கூட இல்லைன்னா பயப்படுவோம். அதான் ஆண்டவர் சொல்றது, அவருக்கு பிரியமானதை நான் செய்கிறபடினால் நான் தனியா இருக்கிறது இல்ல, அவர் என் கூடவே இருக்கிறார், நான் தனியா இருப்பதில்லை. அல்லேலூயா. இப்ப அவருக்கு, நாம் கடவுளுக்கு பயப்படும் பொழுது அவர் நம்ம கூடவே என்ன பண்றாரு? இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அடுத்ததாக கடவுள், அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி துன்மார்க்கர்கள் சாகிறதை அவர் அதுல பிரியப்படுறதே இல்லையா? நம்ம நினைக்கிறோம் அவன் பண்ணாமல் செத்து போயிட்டான்னு சொல்றோம். ஆனா கடவுள் அதை குறிச்சு துக்கப்படுறான். ஐயோ அவன் இறந்துட்டானே. நீங்க எசேக்கியேல வாசிக்கிற எசேக்கியேல் 18:23 ஆண்டவருடைய மனசு எப்படிப்பட்டதா இருக்கான்னு பாருங்க. எசேக்கியேல் 18:23 எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். வசனத்தை பாருங்க. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அடுத்தது எதுல பிரியமா இருக்கிறார்னா, நம்ம செய்கிற தீய பழக்கத்திலிருந்து வெளியில வருகிறதுல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். நம்ம ஆண்டவரே இனிமே இதை செய்ய மாட்டேன், இனிமே நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுத்து ஆண்டவருக்காக நம்ம வாழணும் நம்ம நினைக்கிறப்ப ஆண்டவர் நம்ம மேல அவர் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து சொல்லுகிறார், கடவுளுக்கு கொடுக்கிறவங்க மேல அவர் பிரியமா இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:7 சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 9:7 வாசிங்கள். 2 கொரிந்தியர் 9:7 அவனவன் விசனமான மாயுமல்ல கட்டாயமாயுமல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். உற்சாகமாய் யாரும் நீ கடவுளுக்கு கட்டாயம் எல்லாம் கொடுக்க வேண்டாம். உங்கள் மனசுல என்ன ஏவுகிறதோ அதை உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கடவுளுக்கு என்று கொடுக்கிற பிள்ளைகள் மேல கடவுள் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் கொடுக்கிறத திரும்ப கொடுக்கிறார். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவருக்கு என்று, அதாவது நம்ம விதைக்கிறத கொஞ்சம் தான் விதைப்போம், ஆனா அறுக்கிறது என்ன பண்ணுவோம்? நிறைய அறுப்போம். அல்லேலூயா. நம்ம இப்போ ஒரு 6 மரக்கா நெல் விதைக்கிறோம்னு சொல்லி வச்சுக்கலாம், அறுக்கிறப்ப 6 மரக்கா மட்டும்தான் அறுப்போம், அது 6 மூட்டையா கூட இருக்கலாம். அல்லேலூயா. அப்ப கடவுளுக்கென்று நாம் கொடுக்கிற செயல்கள் மூலமாக கடவுள் நம்ம பிரியமாய் இருக்கிறார். அடுத்ததாக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமா ஆகிறப்ப அதுல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கொலோசியர் 1:20 வாசிங்க. கொலோசியர் 1:20 கலாத்தியர் 1:20. நான் உங்களுக்கு எழுதுகிறது இவைகள் பொய்யல்ல என்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமா சொல்கிறேன். கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. இப்ப நம்ம மனிதனையும் தேவனையும் ஒப்புரவாக்கணும். அதற்கு அதுல பிரியப்படுறார். வேதம் சொல்றதுல சமாதானம் பண்ணுகிற பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள்.
ஒரு உறவை வந்து இணைச்சு வைக்கிறது அது கடவுள் செய்கிற வேலை. அதுல கடவுள் பிரியமாயிருக்கிறார். அதாவது நம்ம மூலமா ஒருத்தவங்க பிரியக்கூடாது, நம்ம மூலமா ஒரு உறவு இணைக்கப்பட வேண்டும். அதுல கடவுள் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், புத்திரர் எனப்படுவார்கள். அல்லேலூயா. ஒருத்தவங்க ஒண்ணு சேர்வதற்கு, பிரிஞ்சிருக்கிற குடும்பம், பிரிஞ்சிருக்கிற உறவு ஒண்ணு சேர்வதற்கு நம்ம ஒரு பாலமாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஒரு முறை ஒரு அண்ணன் தம்பி 2 பேருக்கும் சண்டை. நடுவுல வந்து ஒரு ஆறு, எகுத்தால ஒருத்தர் வீடு, ஆத்துக்கு அந்தாண்ட ஒரு வீடு, நடுவுல ஆறு. இப்ப என்ன பண்ணாரா, அந்த ஒரு பெரிய ஆசாரியை கூப்பிட்டு நிறைய மரங்களை கொடுத்து, எகுத்துல இருக்கிற என்னுடைய அண்ணன் வீடு என்ன பண்ண உடனே நான் அவர் முகத்துலதான் டெய்லி முதிக்கிறேன், அதனால என் அண்ணன் வீடு தெரியாத மாதிரி என்ன பண்ணு, ஒரு பெரிய சுவர் போல கட்டு அப்படின்னு சொல்லி நிறைய மரங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாராம், கொடுத்துட்டாராம். கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணாரா, 2த்துக்கும் இடையில தானே வாய்க்கா, இத ஒரு பாலமே கட்டிட்டார். பாலம் கட்டின உடனே காலைல ஏஞ்சி அண்ணன் பாக்குறாரு, ஓடா தம்பி நம்ம மேல பாசத்துல நம்ம வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஒரு பாலத்தை உண்டு பண்ணிட்டான் சொல்லி என்ன பண்ணுச்சுன்னா, தம்பி மேல ஒரு பாசம் வந்துருச்சு. இவனுக்கு அண்ணனுக்கு தம்பிக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்னது, நம்ம இவனை தடுப்பு சுவர் கட்ட சொன்னா இவன் என்ன பண்ணிட்டான், பாலம் கட்டிட்டான்னு சொல்லி இப்ப அண்ணன் வந்து வீட்டு வாசல் நிக்கிறார். தம்பி நான் செஞ்சதை மன்னிச்சிருப்பா, நீ வந்து என் மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்கிற, நீங்க இப்ப நான் இந்த வாய்க்கால கிராஸ் பண்றதுக்கு நான் 2 கிலோமீட்டர் சுத்தி தான் வரணும். இப்ப என்ன பண்ணிட்ட, நம்ம வீட்டுக்கு நேராவே நீ பாலம் போட்ட, எனக்கும் நல்லது உனக்கு நல்லதுன்னு சொல்லி ஒப்புரவாயிட்டாங்க. உடனே அவரை கூப்பிட்டு, ஏப்பா அவனை தடுப்பு சுவர் கட்ட சொன்ன, நீ என்ன பாலத்தை போட்டேன்னு சொன்ன. அவர் சொன்னாரா, எனக்கு தடுப்பு சுவர் கட்டுறதுக்கு எனக்கு மனசு வரல, நான் பாலம் கட்டினா 2 பேரும் எப்படியாவது என்ன பண்ணுவீங்க, ஒப்புரவாயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அல்லேலூயா. அதே போல சில உறவுகள் கூட சிலவங்க போய் சொல்ற வார்த்தையினாலேயே உறவு புரிஞ்சிடும். சொன்னதை கூட உண்மையை சொன்னா பரவாயில்ல, இவங்க கொஞ்சம், ஏன்னா அது ஒரு இடத்துல நாங்க ஒரு மீட்டிங் போயிருந்தோம், ஒரு செய்தியை வந்து சொல்றாங்க, வருஷம் அப்படி சொல்லிட்டே இருக்காங்க. கடைசியில போய் இங்க சொன்ன வார்த்தைக்கும் கடைசியில உள்ளவங்க கேட்ட வார்த்தையும் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம போயிடுச்சு. சம்பந்தமே இல்ல. அவங்க கேட்டா உங்கள்ட்ட என்ன வார்த்தை சொன்ன, அவங்களுக்கு கேட்டா உங்களுக்கு என்ன வார்த்தை வந்துச்சு, இவங்க சொன்னதுக்கு என்னாச்சு, சம்பந்தமே இல்லை. அல்லேலூயா. ஒருவர் சேர்வதற்கு அல்லேலூயா நீங்கள் வார்த்தையினால உற்சாகப்படுத்துங்க. உங்க மாமனாரு உங்க மருமகம் ரொம்ப நேசிக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் ஒண்ணு கொடுத்தா பேசிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை மாமனார் மருமகனுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கலாம், அப்படியா என் மருமகம் அவ்வளவு என் மேல பாசம் வச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி, அதாவது எப்பா நீ தான் அப்படி இருக்கிற, உங்க மருமகம் மேல ரொம்ப கோபமா இருக்கிறா அப்படின்னு சொன்னா அவங்க என்ன இன்னும் திகுதிலுமே எரிய ஆரம்பிக்கும். அதனால ஒருத்தவங்க சொல்ற வார்த்தைய, தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டா நல்லது. அல்லேலூயா. அதாவது சில அந்த உறவு வந்து இன்னும் அந்த பகையை வந்து இன்னும் அதிக வலுப்படுத்துவாங்க. என்ன சொல்லுவாங்க, அவங்கள போய் அந்த பகையை வந்து ஸ்ட்ராங் பண்ற மாதிரி வார்த்தைகளை என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. நீ இப்படி கஷ்டப்படுற, அவன் பார்த்தா நல்லாதான் இருக்கிறான், அவன் உனக்கு ஒண்ணும் செய்ய மாட்டான் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, இங்க போய் அங்க சொல்லுது, அங்க போய் இங்க சொல்லுது அப்படின்னு என்ன பண்ணுவோம். அப்ப அந்த உறவை நம்ம வந்து பிரிக்க கூடாது. கடவுள் ஒப்புரவாக்குற பிள்ளைகள் மேல அவர் பிரியமா இருக்கிறார். ஒப்புரவாக்குற பிள்ளைகள் மேல உங்களால ஒரு உறவு இணைஞ்சு ஒரு உறவு சேர்ந்ததுன்னா உங்க மேல எப்படி ஆண்டவர் எப்படி இருக்கிறார், பிரியமா இருக்கிறார். சமாதானம் பண்ணுறதுதான் பாக்கியவான். அல்லேலூயா. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆராதனை செய்கிற பிள்ளைகள் மேல கடவுள் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகள் மேல, ஆண்டவரை பாடுற, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள் மேல அவர் பிரியமாக இருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் 12:20 12:28. எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லா ராஜ்யத்தை பெறப்போகிற நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி
கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அல்லேலூயா. பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்கிறதுல அவர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டி சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் தூங்குறாங்க, சர்ச்சைக்கு வந்தாலும் தூங்குவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, தூக்கம் வந்து கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான். கடவுள் கொடுக்கிற வேதம் சொல்லிருக்கிறது, கர்த்தர் பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். தூக்கம் என்பது ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனா நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது தூங்கும் பொழுது வசனம் நம்ம கேட்டாதானே நம்மளுக்கு ஆசீர்வாதம். அந்த வசனம் நம்மள என்ன பேசுறான்னு, நம்ம சர்ச்சைக்கு போயிடுவோம், என்ன பேசுறாங்க கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம கேட்டு இருந்தா அதுக்கு பதில் சொல்லுவோம். கேட்காம இருந்தா என்ன பண்ணுவோம்? என்ன சொல்றாங்க, என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? யோசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஏன் சொன்னா பிரசங்கத்தை கேட்பது கூட கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்களா? 1 கொரிந்தியர் 1:20. ஏன் நம்ம பிரசங்கத்தை கேட்கிறோம்னா அதுலதான் அவர் பிரியமா இருக்கிறார். அதாவது 1:21 எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்ற உலக ஞானமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறிந்திருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. பிரசங்கத்தின் மூலமாக தான், கடவுளுடைய வார்த்தையினாலதான் நம்ம விடுதலை பண்ணுவது அவருக்கு பிரியம். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போனாதான் விடுதலை வரும். இப்ப வார்த்தையே உள்ள போகல. உதாரணத்திற்கு சில பசங்களை பாத்தீங்கன்னா மாத்திரை தண்ணி குடிச்சிட்டு மாத்திரையை கீழே தள்ளி விட்டுட்டு மாத்திரை சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், ஆனா ஜுரம் போகல. சிலருக்கு மாத்திரையே சாப்பிட மாட்டாங்க, ஊசி எத்தனை நாளா போட்டுக்கிறாங்க, ஆனா மாத்திரை மட்டும். அப்ப ஏதோ ஒண்ணு விடுதலை ஆக்குகிறது உள்ளே போகணும். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லி இருக்கிறது, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிற ரட்சிக்க தேவன் பிரியமாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கம் என்பது சிலருக்கு பைத்தியமா இருக்கிறது பைபிள் சொல்லுது. ஆனா அந்த பைத்தியமா தோன்றுகிற அந்த பிரசங்கத்தினாலதான் ஆண்டவர் ஒரு ஆத்மாவை ரட்சிக்கிறார், ஒரு மனிதனுக்குள்ள விடுதலை தருகிறார். இது கடவுளுக்கு பிரியமா இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்ததாக தான தர்மங்கள் செய்வதில் கடவுள் பிரியமா இருக்கிறாரா? அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எபிரேயர் 13:6 வாசிங்க. 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். தான தர்மம் பண்றது, நன்மை செய்யறத நீங்க செய்யாம இருந்துடாதீங்க. அதுலதான் கடவுள் என்ன பண்றாரா? பிரியமா இருக்கிறாரா? அல்லேலூயா. ஒரு முறை ரத்தனம் டாட்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு? டாட்டாவுடைய ஓனர். அவர் நிறைய நன்மைகள், அவர் நிறைய காரியங்களை செஞ்சிருக்கிறார். நிறைய பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப அவர் சொன்னார், நண்பரோடு சொன்னார், என் மனசுல ஏதோ ஒரு வெற்றிட இருக்கிறது, நான் ஏதோ என்கிட்ட குறை இருக்கிற மாதிரி இருக்கு, நான் நிறைய செய்யறானா திருப்தியே இல்ல, எனக்குள்ள ஒரு வெற்றிட இருக்கிற மாதிரின்னு சொன்னாரு. அப்ப என்ன சொன்னாரா? அவர் நண்பர் சொன்னாரா, நீங்க வந்து இங்க ஒரு அனாதை ஆசிரமம் இருக்கு, அங்க எல்லாம் ஊனமுற்ற பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வீல் சக்கர வண்டி கொடுங்க, அதுல நீங்க உங்க கையினாலே கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப நிறைய பிள்ளைங்க, 400க்கு மேற்பட்ட பிள்ளைகளா இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தள்ளிட்டு போறது, அவங்க நவுத்துட்டு போறது, வண்டியில போறது சந்தோஷமா இருக்குல்ல. எல்லாரும் முகத்திலும் ஒரு சந்தோஷமா அப்படியே பார்த்துட்டே இருக்காராம். அதுல ஒரே ஒரு பாப்பா மட்டும் அவர் பேண்ட் அப்படி பிடிச்சுக்கிட்டு, சார் என்னை ஒரு 5 நிமிஷம் பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டான். இவர் என்ன பண்ணாரு? 5 நிமிஷம் பார்த்தாராம். பார்த்தவொடனே என்னம்மா அப்படின்னா, இல்ல சார், நீங்களும் சொர்க்கத்துக்கு வருவீங்க, நானும் சொர்க்கத்துக்கு வருவேன், அப்ப உங்களை பார்க்கணும்ல, அதனால முகத்தை நான் நல்லா பார்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லு. இது கேட்டோன்னா அவரு அப்பதான் அவர் சொன்னாராம், எனக்கு இன்னைக்குதான் வந்து என் மனசுல ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்வதன் மூலமாக நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். பார்த்திருக்கீங்களா? ஒருத்தவங்களுக்கு கொடுப்பதனால ஒரு சந்தோஷம்.
அல்லேலூயா. அதுல கடவுள் பிரியமா இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதுவே எனக்கு செய்தீர்கள். நம்ம அதாவது தான தர்மம் செய்ய மறவாதிருங்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப என்ன பண்ணுங்க, செய்யுங்க. உங்க வீட்டுக்கு யாராவது வந்தா நல்லா சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க, ட்ரெஸ் இருந்தா ட்ரெஸ் கொடுத்து அனுப்புங்க. இதுல கடவுள் என்ன பண்றாரு, பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, இவைகளை எனக்கே செய்தீர்கள், எனக்கே செய்தீர்கள். நான் கூட ஒரு கதை சொல்லியிருக்கேன், சொல்லி ஞாபகப்படுத்துறேன். அந்த கதை உங்களுக்கு தெரியும், இந்த ஞாபகப்படுத்து. ஒரு அம்மா என்ன பண்ணாங்கன்னா, சாப்பாடு ஆக்கி வைத்துட்டு, ஆண்டவரே இன்னைக்கு வீட்டுல வந்து நீங்க என்ன பண்ணணும், சாப்பிடணும். ஆண்டவரே என் வீட்டுல வந்து நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரா, சரி வரமா நீங்க சமைச்சு வை அப்படின்னு சொல்லிட்டாரா. இந்த அம்மா சமைச்சு வச்சுட்டு வருவார்னு காத்திருக்கு. ஒரு 8 மணிக்கு ஒருத்தன் வந்து, ஐயா அம்மா எனக்கு ஏதாவது சாப்பிட பிடிக்குதுமா, சாப்பாடு பிடிக்குமான்னு கேட்டாங்க. கூட்டு போய் வச்சு நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க. கொடுத்த உடனே போயிட்டாங்க. அப்புறம் ஆண்டவர் வருவார்னு பாக்குறாங்க, வரவே இல்லை. அப்புறம் ஒரு 12:30 1 மணிக்கு வந்து ஒரு அர்த்தம் வந்து, அம்மா எனக்கு பசிக்குதுமா, சாப்பாடு எல்லாம் கொடுக்குமா அப்படின்னு கேட்கறோன்னு நம்ம உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டாங்க. அப்புறம் என்னடா அது, நம்ம காலையிலேயே ஆண்டவர் வரல, மத்தியானமும் ஆண்டவர் வரல, இருந்த சாப்பாடு எல்லாரும் வந்தவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்துட்டோம். சரி இன்னும் கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, சரி அந்த நைட்ல ஆண்டவர் அவர் வருவார் சொல்லி ஒரு 7:30 மணிக்கு ஒருத்தன் வந்து, ஐயா அம்மா எனக்கு பசிக்குதுமான்னு சொன்னோன்னே அதையும் சாப்பாடு கொடுத்துட்டாங்க, சுத்தமா கொடுத்துட்டாங்க. இவங்க போய் நைட்ல போய் ரொம்ப சோகத்தோட, ஆண்டவரே நீங்க உங்களுக்கு சாப்பாடு ஆக்கி வச்சு வர சொன்னீங்க, இங்க வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்லை, உங்க மேல கோபமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தத்துல அப்படியே தூங்கிடுச்சான். தூங்கின உடனே கடவுளை வந்து ஆண்டவர் சொல்ல, நான் உங்க வீட்டுக்கு 3 முறை வந்தேன், நீ எனக்கு திருப்தியா சாப்பாடு கொடுத்த அப்படின்னு சொன்ன உடனே, அது எப்ப ஆண்டவர் எங்க வீட்டுக்கு வந்தீங்க, நான் 8 மணிக்கு ஒருத்தர் நான் வந்தேன்ல, அந்த நபரை வந்து ஆண்டவர் ஞாபகம் காட்டுறாராம். அவரு கூட இயேசு அந்த கடவுள் வருகிறார். மத்தியானம் சாப்பிட்ட இடத்துல அந்த நபரை காட்டுறாரு, அவரு கூட கடவுள் வருகிறார். அடுத்த இரவுல வந்தவங்க கூட கடவுள் வருகிறார். அப்ப சொன்னாரு, நான் 3 முறை உங்க வீட்டுக்கு வந்தேன், 3 வேளையும் என்ன பண்ண, எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தேன், நான் உங்க வீட்டு சாப்பிட்டேன்னு சொன்னவன. அப்பதான் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சான், ஆகா நம்ம வந்து மத்தவங்க நம்ம மிஸ் பண்ணியிருந்தா நம்ம கடவுளை நம்ம வெறுமையா அனுப்பியிருப்போம். அல்லேலூயா. அதனால உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் அதனால நல்லா கவனமா கொடுங்க. சில ஏமாத்துறவங்களும் வராங்க. உங்கள் மனசே சொல்லும் இவங்களுக்கு செய்யலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய இதுல பாத்தீங்கன்னா யாருக்கு உதவி செய்யறதுன்னு தெரியல. நல்லா கொஞ்சம் வந்து சொல்றாங்க, ஐயா 10 ரூபா காசு கொடுங்க, நானு வெளியூர்ல வந்தேன், பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், இங்க பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடந்தேன் அப்படின்றாங்க. நம்மள்ட்ட வாங்கிட்டு போய் அடுத்தவங்கள்ட்ட போய் அதே சொல்றாங்க. அப்ப இது வந்து மற்றவங்களை பார்த்து நிறைய இந்த காலில் கட்டு போட்ட மாதிரி நிறைய இப்ப ஏமாத்துறாங்க. அல்லேலூயா. அதனால ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்ம நாட்டுல சொல்லுவாங்கல்ல, பாத்திரம் அறிந்து பிச்சை. அதாவது உதவி யாருக்கு தேவையோ அவங்களுக்கு சரியான நபருக்கு உதவி செய்யுங்க. அதுல கடவுள் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. இவைகளை நாம் செய்யும் பொழுது இயேசு சொல்லுகிறது போல, பிதாவுக்கு நான் பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை. கடவுளுக்கு எல்லாரும் பிடிக்கும். ஒண்ணு, நம்மளை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிடிக்கும். 2வது, அவருக்கு கீழ்ப்படிவதுதான் அவருக்கு பிடிக்கும். 3வது, வசனத்தை தியானிக்கணும், வாசிக்கணும், அதுல அவர் பிரியமா இருக்கிறார். 4வது, நீதி நியாயங்களை செய்கிறவங்க மேல பிரியமா இருக்கிறார். அடுத்தது பயம், கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அடுத்தது பிரசங்கத்தை கேட்கிறவங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கொடுக்கிறவங்க மேல பிரியமா இருக்கிறார். சமாதானம் பண்றவங்க மேல பிரியமா இருக்கிறார். கடவுளை துதிக்கிறவங்க, ஆராதனை பண்றவங்க மேல பிரியமா இருக்கிறார். தான தர்மம் பண்ணுகிற போல பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக பாத்தீங்கன்னா அவர் ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவனா இருக்கிறார். சுகத்திலே பிரியப்படுவதா இருக்கிறார். சங்கீதம் 35:27 சொல்லப்படுகிறது. சங்கீதம் 35:27 என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பித்து மகிழ்ந்து, நமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக எப்பொழுது என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். அல்லேலூயா. ஊழியக்காரங்க யாரு? நாங்க மட்டும் ஊழியக்காரங்க இல்ல, கவனமா கேளுங்க. இங்க வந்திருக்கிற எல்லாருமே கடவுளுடைய ஊழியக்காரங்க. எப்படி இங்க கடவுள் ஊழியக்காரங்க அப்படின்னு கேட்டா, நீங்க உங்க குடும்பத்திற்கு ஒரு வேலை செய்யறீங்க. இப்ப நல்ல கணவனா இருக்கீங்க, நல்ல மனைவியா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கடவுளுக்கு உண்மையான ஊழியக்காரர்கள். பிள்ளைகள் நடக்க வேண்டிய நடத்துகிற வேலை அதுதான் உங்க வேலை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, ஒருவனை படைச்சீங்க, ஏன் இன்னொருத்தவர் படைச்சீங்க, ஏன் பிள்ளைகளை கொடுப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்ல பக்தி உள்ள சந்ததி பெறுவதற்காக தான் நான் கொடுத்திருக்கிறேன். இப்ப ஒவ்வொருத்தரும் நம்ம கடவுளை ஊழியக்காரர்கள். இப்ப ஒவ்வொரு பெற்றோரும் கடவுளுடைய ஊழியக்காரர்கள். அவங்க பிள்ளைகளை சரியான பாதையில் என்ன பண்ணணும்? நடத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில நடத்து, முதிர் வயதில அதை என்ன பண்ணுவான்? விடாதிருப்பான். அப்ப நம்முடைய பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதம் இருக்கிறது. அல்லேலூயா. அதாவது பிள்ளைகள் வளர்த்தணும், தானா வளரக்கூடாது. புரியுதுங்களா? இப்ப வீட்டுல வளர்ற மரத்துக்கும் காட்டுல வளர்ற மரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. வீட்டுல வளர்த்த என்ன பண்ணுவோம்? அப்பப்ப தேவையில்லாத கிளைகளை என்ன பண்ணுவோம்? கழிச்சிடுவோம். அது டிஸ்டர்பன்ஸ் நல்லா வளரும். ஆனா பாத்தீங்கன்னா காட்டுல இருக்கிற மரம் கரடு முரடா இருக்கும். இங்க ஒரு கிளாப்புல ஒரு உள்ளவே அந்த மரத்துக்கிட்டேயே போக முடியாது. அல்லேலூயா. இது தானா வளருது, இது என்ன பண்றது? வளர்த்துறது. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் வளர்த்த வேண்டும், தானா என்ன பண்ணக்கூடாது. பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இப்ப கரடு முரடா வளர்ந்துகிட்டு இருக்காங்க. கரடு முரடாக பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிதில்ல, அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவங்களுக்கே தெரியல. நான் என்ன ஆக போறேன், என்ன எப்படி பண்ண போறேன், சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எப்படி அதாவது நம்ம இப்ப ஒரு கற்பனை பண்ணி கொடுங்க. ஒரு காட்டுல வளர்ற மரம் போல சில பிள்ளைகள் வளர்றாங்க, அவங்க நல்லா இருக்காங்க. ஆனா வீட்டுல வளர்கிற மரத்தை போல நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? வீட்டுல வளர்க்கிற மரங்களை போல சொல்ல வேண்டியது செய்ய வேண்டியது செய்யாது, இப்படிதான் இருக்கணும். இது இப்படிதான். சில பாத்தீங்கன்னா முடி வெட்டுறது கூட சில சண்டைலாம் வரும் வீட்டுல. பிள்ளைங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் என்ன பிரச்சனைனா, அவன் முடி வெட்டுறதுக்கு பாருங்க சார், எப்படி சார் வச்சிருக்கான். அப்பெல்லாம் சேவ் என்ன பண்ணுவாங்க? சொன்னாரு முகத்துலதான் சேவ் பண்ணுவாங்க. இப்ப பசங்க எல்லாம் தலையில சேவ் பண்ணிக்கிறாங்க, இங்க முடி வெட்டிக்கிறாங்க. பாத்திருக்கீங்களா? கரடு முரடான கேட்டா அவங்களுடைய அதாவது அவன் பண்ற நானும் வெட்டுறேன். அது ஏன் வெட்டுறேன்னு கேட்டா, எங்க ஸ்கூல்ல அப்படிதான் எல்லாம் வெட்டிருக்காங்க, ஏன் ஸ்கூல் ஃப்ரெண்ட் எல்லாம் அப்படிதான் வெட்டிருக்காங்க. அதனால நானும் என்ன பண்ணும்? அப்படி வெட்டணும். அல்லேலூயா. அதனால பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. கடவுள் உங்கள் மேல பிரியமா இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பெற்றோருக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. உங்க பெற்றோர்களை கொண்டுதான் கர்த்தர் உங்களை உருவாக்குவார். உங்க பெற்றோர்களை கொண்டுதான் உங்களை கர்த்தர் நல்வழிப்படுத்துவார். உங்களை கொண்டுதான் கடவுள் உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்ப நீங்க பள்ளிக்கூடம் போறீங்க, உங்களுக்கு பீஸ் கட்டுறது எப்படி கட்டுறாங்க? பெற்றோர் என்ன பண்றாங்க? ஆண்டவரே என் பிள்ளைக்கு பீஸ் கட்டணும் ஆண்டவரே, நீங்க ஜாப் பண்றீங்களா? அவங்க என்ன பண்றாங்க? கடவுள்கிட்ட வாங்கி உங்களுக்கு அவங்க உதவி செய்யறாங்க. அல்லேலூயா. அதனால நம்ம கடவுளுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது கடவுள் நம்ம கூடவே இருப்பார். நம்ம தனியாக ஆண்டவர் ஒரு நாளும் விடமாட்டார். ஏனென்று சொன்னால் தனிமை இருப்பது நல்லதல்ல. இப்ப நிறைய பிள்ளைகள் தனிமையில விடுறதுனாலதான் அவங்க எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. தனி ரூம் கொடுத்துடுறாங்க, கேட்டதுக்கு படிக்க போறான்றாங்க. அங்க போய் என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியுமா? கூடவே செல்லு எடுத்துட்டு போறாங்க. படிக்கிறாங்களா, செல்லு பாக்குறாங்களா? நம்ம நினைக்காம உள்ள படிச்சுக்கிட்டு இருக்கு. சில பிள்ளைகள்லாம் ரொம்ப டெக்னிக்கெல்லாம் பண்றாங்க, புக்குள்ளவே செல்ல வச்சுக்கிட்டு படிக்கிறாங்க. படிச்சுட்டு அடுத்த மூடிட்டு. அல்லேலூயா. பிள்ளைகளே, ஏன்னா இப்ப வாழ்கிற காலம் ரொம்ப கொடுமையான ஒரு பெரிய அதாவது ஒரு ஒழுங்கற்ற ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஒரு தினத்துல ஒரு கடைக்கு போனா அப்ப சொன்னாரு, சார் உலகம் எங்கதான் போய் முடிய போன்னு தெரியல, ஐயோ சுத்தி நடக்கிறத பார்த்தா மனுஷன் எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரணமான மனிதனுடைய அந்த புலம்பலை பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தை நாம் ஜெயிப்பதற்கு இனி ஒரு காலங்கள் மிக கொடுமையான காலங்களா இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், கடைசி காலத்துல நிறைய பிரச்சனைகள், உபத்திரவம், கஷ்டம் எல்லாம் வரும். ஆனா ஒரே ஒரு காரியம் சொல்றார், நீங்கள் விழித்திருந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. வருகிற தண்டனைக்கு யார் தப்பித்துக் கொள்வார் என்று சொன்னால், தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபம் இருக்கிறவர்கள் மட்டும்தான் தப்பித்துக் கொள்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் ஜெபம் நமக்கு மிகவும் அவசியம். கடைசி காலத்துல உங்களுக்காக நீ மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஜெபம் பண்றதே இல்ல, உங்க ஆத்மாவுக்காக என்ன பண்ணும், ஆண்டவரே நான் பரலோகத்தை வந்து சேரணும், அதற்கு நீங்க என்ன பண்ணணும், பிரயாசப்பட வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம்.